ஆனால் அப்படியே ஒன்று சொல்லணும் நான் என்னன்னா, இப்போ நான் அவங்கள கலாய்க்கணும் இல்லை அவங்கள ஏதாவது பண்ணணும் இமிடேட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் வைக்கலனா, எனக்கு ராணி மேலே அவங்க மேலே எனக்கு எந்த ஒரு கோவமோ இல்லை அவங்க மேலே எந்த ஒரு வெறுப்போ எனக்கு இல்லை. ஏன்னா ஆக்சுவலி நான் ஆடும்போது கடைசியாக 3 பேர் தான் இருந்தாங்க. எனக்கு அப்புறம் ஒருத்தர் தான் இருந்தார். அந்த ஒரே ஒரு ஜோடி மட்டும்தான், ராணி மட்டும்தான் என்னோடய டேலண்ட்டை ஹைடிஃபைன் பண்ணி என்னை பிக் பண்ணி என்னை வச்சுருந்தாங்க. ஸோ இன்கேஸ் அவங்க மேபி என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணால் அவங்களுக்கு அது வாட் எவர் எதுவாக இருந்தாலும் ஐ அக்செப்ட் தான். ஸோ அவங்க அன்றைக்கி என்னை பிக் பண்ணி எடுக்கலைன்னா மேபி நான் அன்றைக்கி போயிருப்பேன். ஆனால் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க அப்படி எடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் மேபி இந்த ஸ்டேஜில் இருக்கேன். Yes, I must say this. Pradeep oda throughout the performance இந்த ஸ்டேஜில் இந்த செட்டுக்குள்ளார நம்ம எல்லாரும் என்கரேஜ் பண்ணதை விட ஒரு படி அதிகமாக பிரதீப்பை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தது ராணி தான் த்ரூ அவுட் த பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஷோவில் தான் கூட ஆட வேண்டிய பேர் யாரு அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய பவர் இருக்கிறது அந்தந்த குயின்ஸ் கிட்ட தான். ஸோ அதை தான் அவங்க பண்ணாங்க. மைக் கொடுங்க. பிளாக் 2 ஹீரோயின் 1 ஹீரோ இருக்காங்க. பாட்டு போடு.